පොළොන්නාවින්ද ෂුවරුත් නැහැ මොනවද පත්තු වෙන්නේ කියලා. අවසරයි අපේ හාමුදුරනේ. கொலனாவை என்பதனால் இது என்ன சப்தம் என்பதில் நம்பிக்கையும் இல்லை. இன்று எதிர்க்கட்சியில் உள்ள சிலர் ஒன்றிணைந்து இந்த நாட்டிற்கு எதிராக சர்வதேச மட்டத்திலான எதிர்ப்பை உருவாக்க முயற்சி செய்கின்றனர். அவர்களுக்கு தேர்தலில் வெற்றி பெற முடியாது. நாம் சேவையாற்றியுள்ள விதத்தை பார்க்கும்போது அவர்களால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதன் காரணமாக தூதுவர் ஆலயத்தில் மறைந்து கொண்டே தேர்தலில் போட்டியிடுகின்றனர். தேர்தல் மேல் மாகாணத்திலும் தென் மாகாணத்திலுமே நடைபெறவுள்ளது. எனினும் அதிகமானவர்கள் ஜெனீவாவிலும் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலுமே உள்ளனர். அரசியல் என்பது இதுதான். உழைப்பதே இதன் பிரதான தொழிலாகும். இந்த அரசியலுக்காக 30 குழுக்கள் சண்டையிட்டுக் கொள்கின்றன. உழைப்பதே அடிப்படை நோக்கமாகும். உலகில் நாடுகளை உருவாக்கியதும் அரசியலாகும். நாடுகளை அழித்ததும் அரசியலே. மதங்களை கடந்த மனிதநேய பண்பாளர். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான நோர்வே நாட்டு தூதுவர் உள்ளிட்ட குழுவினருக்கும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகத்திற்கும் இடையில் இன்று காலை சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பில் நோர்வே நாட்டு தூதுவருக்கு தெளிவுபடுத்தியதாக மாவட்ட அரசாங்க அதிபர் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு தெரிவித்தார். நோர்வே அரசாங்கத்தினால் யாழ் மாவட்டத்துக்கான உதவிகளை வழங்குவது தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. மீள்குடியேற்றப்பட்ட பகுதிகளில் காணப்படும் தேவைகள் மற்றும் மக்களின் வாழ்வாதார தேவைகள் தொடர்பில் நோர்வே தூதுவருடன் கலந்துரையாடியதாக மாவட்ட அரசாங்க அதிபர் குறிப்பிட்டார். மேலும் இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கான தற்காலிக இருப்பிடங்கள் மற்றும் வீட்டு திட்டங்கள் உட்பட பல விடயங்கள் தொடர்பில் நோர்வே நாட்டு தூதுவர் உள்ளிட்ட குழுவினருக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த கலந்துரையாடலில் மாவட்டத்துக்கான உதவிகள் தொடர்பில் நோர்வே தூதுவர் சாதகமான பதிலை வழங்கியதாக மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு இரணிமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு நீர் விநியோகிக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவிக்கின்றார். யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். தண்ணீர் பிரச்சனை என்பதில் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கொடுக்க கூடாது என்று யாருமே அங்கு சொல்லவில்லை. கிளிநொச்சி என்று சொல்பவர் முழு பேருமே யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். 80ஆம் ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு பிரதேசம் தான் கிளிநொச்சியாக தனி மாவட்டம் ஆக்கப்பட்டது. அது தண்ணீர் தரமாட்டோம் என்று அல்லது நாங்கள் சொட்டு தண்ணீரும் விடமாட்டோம் என்றோ கிளிநொச்சி விவசாயிகள் யாருமே பேசவில்லை. அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள், நாங்கள் கிளிநொச்சியின் பிரச்சனையை தீருங்கள். இந்த 70 ஆண்டுகளில் கிளிநொச்சி இரண்டமடு குளத்தில் இருந்து ஆகக்கூடியது 8000 ஏக்கருக்கு மேல் சிறுபவம் செய்யவில்லை. இந்த 8000 ஏக்கரை 16000 ஏக்கராகவோ அல்லது 24000 ஏக்கராகவோ மாற்றி தந்துவிட்டு எங்களோட விவசாய செய்தியை கூட்டிவிட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீரை கொண்டு செல்வோம். அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாணத்துக்கான உணவு களஞ்சியமே கிளிநொச்சி தான். கிளிநொச்சியில இருக்கிற வயல் காணிகளில் 80% யாழ்ப்பாண மக்களுடையவை. இன்னொரு பக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி பைப்பில் வந்தால் யாழ்ப்பாண மக்கள் அந்த தண்ணியை பாவிக்க வழிகிட்டால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நன்னீரை யாரும் தொட மாட்டார்கள். இலகுவாக வீட்டில் பைப்பில் தண்ணி இருந்தால் பைப்பை திறப்பார்களா கிணத்தை பாய்ப்பார்களா? 20,000 மில்லியனும் யார் கட்ட போகிறார்கள் என்றால் அந்த அவ்வளவு காசும் யாழ்ப்பாண மக்கள் வட்டியோட கட்டவன். இது இனாம் அல்ல, கடன். மகாவலி வருவதற்கான சகல வேலையும் நடக்கும். இப்படி தண்ணீரை அல்ல வேற திட்டங்களை பல்தேசிய கம்பெனிகளை கொண்டு வந்து அந்த இடங்களை மத்திய அரசுக்கு சொந்தமாக்கினா யாரும் அதை பற்றி பேச முடியாது. இரணைமடுவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு நீர் விநியோகம் செய்வது தொடர்பிலான இறுதி கலந்துரையாடல் இன்று இடம்பெற உள்ளதாக வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துரை ஐங்கரநேசன் தெரிவிக்கின்றார். கிளிநொச்சி மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 68 விவசாயிகளுக்கு நீரிறைக்கும் இயந்திரங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இரணைமடுவில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு நீர் விநியோகம் செய்வது தொடர்பாக கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் எங்களிடம் பல்வேறு முறைப்பாடுகளையும் திட்டம் தொடர்பான அதிருப்தியின்மைகளையும் தெரிவித்திருந்தார்கள். நிச்சயமாக எங்களுடைய விவசாயிகள் யாரும் பாதிக்கப்படுவதை விவசாய அமைச்சர் என்ற ரீதியில் நானோ அல்லது எங்களுடைய முதலமைச்சரோ விரும்பவும் இல்லை. நாங்கள் இந்த திட்டம் தொடர்பான ஒரு நிபுணத்துவ குழுமை நாங்கள் நியமித்திருந்தோம். அந்த அறிக்கைகள் எங்களிடம் தரப்பட்டதுக்கு பிறகு மாகாண சபை இது தொடர்பான இறுதி முடிவை வெகு விரைவில் உங்களுக்கு அறிவிக்கும். இதேவேளை வடமாகாண விவசாயிகளுக்கு இம்முறை ஏற்பட்ட நட்டத்துக்கான இழப்பீட்டை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக விவசாய அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார்.
மாகாண சபை என்பது இதற்குண்டான நட்டஈட்டை உடனடியாக வழங்குவதற்கான சாத்தியம் இல்லை. பயிர் காப்பீடு செய்யப்பட்டவர்களுக்கு அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் நட்டஈடு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மத்திய அரசாங்கத்தினமும் நாங்கள் இது தொடர்பாக கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். எங்களுடைய விவசாயிகளுக்கான இழப்பீடுகளை கொடுக்க சொல்லி. நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 29 இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இந்திய மீனவர்களை இன்று பகல் ஆஜர்படுத்தியதை அடுத்து அவர்கள் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 29 மீனவர்களின் 7 படகுகளையும் காங்கேசன்துறை கடற்பரப்பில் தடுத்து வைப்பதற்கு நீதவான் நீதிமன்ற நீதிபதி எஸ் டெனிஸ்குமார் உத்தரவு பிறப்பித்ததாக கடற்றொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட பணிப்பாளர் நடராஜா கணேசமூர்த்தி குறிப்பிட்டார். இந்த மீனவர்கள் கடற்படையினரால் இன்று காலை கைது செய்யப்பட்டனர். இதேவேளை இந்திய இலங்கை மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 87 இந்திய மீனவர்களின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் 87 இந்திய மீனவர்களையும் ஆஜர்படுத்தியதை அடுத்து அவர்களை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்களின் 19 படகுகளும் தொடர்ந்தும் காங்கேசன்துறை கடற்பரப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. ஈழத்தில் புகழ்பெற்று விளங்கும் பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான முன்னேஸ்வர தேவஸ்தானத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழாவில் இன்று தேர் திருவிழா இடம்பெற்றது. வடிவாம்பிகா சமேத முண்டிநாத சுவாமி தேவஸ்தானத்தின் வருடாந்த மகோற்சவம் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இன்று காலை சுமார் 9 மணியளவில் வசந்த மண்டப பூஜை இடம்பெற்றதை அடுத்து சிதம்பர நடராஜமூர்த்தி ஸ்ரீ சிவகாமி அம்பாளுடன் ஆலயத்தில் உள்வீதி வந்தார். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க அந்தணர்களின் மந்திர கோஷங்களுடன் சிதம்பர நடராஜமூர்த்தி ஸ்ரீ சிவகாமி அம்பாளுடன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஆரோகணிக்கப்பட்டு வீதியுலா செல்ல தொடங்கினார். சிலாபம் குருநாகல் பிரதான வீதியில் வெளிவீதி வந்த எம்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்ததை அடுத்து நண்பகல் 1 மணியளவில் ஆலயத்தை சென்றடைந்தார். முன்னேஸ்வர தேவஸ்தானத்தின் வருடாந்த பிரம்மோற்சவ பெருவிழாவில் நாளை தீர்த்தோற்சவம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அங்குணுகுலபெலஸ்த பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச கருத்து தெரிவித்தார். අපේ වීරවන් සැමතිවරයා ඊයේ පෙරේදා කියන අමුතුම කතාවක්. தாய்ப்பால் குடித்த அனைவரும் நாட்டின் ஆட்சியாளர்களை பாதுகாப்பார்கள் என அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சியாளர்களும் தாய்ப்பால் குடித்தவர்கள்தான். இவர்கள் தரம் குறைவான உரத்தை கொண்டு வந்தார்கள். அதேபோன்று தரம் குறைவான சீமந்து போன்றவற்றையும் இந்த தாய்ப்பால் குடித்த ஆட்சியாளர்கள் தான் கொண்டு வந்தார்கள். நீங்களும் தாய்ப்பால் குடித்தவர்கள் தான் என இவர்கள் தற்போது திடீரென மக்களுக்கு கூறுகின்றனர். ஆகவே மின்சார கதிருக்கு கொண்டு செல்வதை தடுங்கள் என கூறுகின்றனர். மக்களுக்கு கூறுவதற்கு முன் ஆட்சியாளர்கள் எந்த இடத்தில் இருக்கின்றனர் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். මම පාලකයන්ට කියන්න කැමති කරුණා කරලා තමන් කටමත දොඩවන්නට පෙර තමන් ඉන්න තැන දිහා බලන්න. கண்டி மாவட்டத்திற்குட்பட்ட மடுக்கல்ல மேபல தோட்ட மக்கள் போக்குவரத்து மேற்கொள்வதில் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். இது தொடர்பான எமது அவதானம் அடுத்து. கண்டி மாவட்டத்துக்குட்பட்ட மடுல்கல்ல மேமலை தோட்டத்துக்கு செல்லும் வீதியே இது. இந்த வீதி இவ்வாறு குன்றும் குழியுமாக காணப்படுவதால் போக்குவரத்து மேற்கொள்வதில் பிரதேச மக்கள் பாரிய சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த வீதி புனரமைக்கப்படாமல் இவ்வாறு காணப்படுகின்றமையால் வாகனங்கள் இந்த வீதியூடாக குறைந்த அளவிலேயே பயணிக்கின்றன. இதனால் தோட்ட தொழிலாளர்கள், அலுவலகங்களுக்கு செல்வோர், பாடசாலை மாணவர்கள் என பலரும் சுமார் 12 தொடக்கம் 15 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக இந்த பகுதி மக்கள் அங்கலாய்க்கின்றனர்.
ஒரு கொழுந்து கூட லொரி வருது இல்லை எங்களுக்கு. 4 மணி எதி கொழுந்து எடுத்து அங்கே கொழுந்து காஞ்சி வாடி வதங்கி கொண்டு போய் அங்கே சேர்க்கறதுக்கு அவங்களும் போக மாட்டேங்கிறாங்க. நாங்களும் பணியை வேலைக்கு போறேன்னா இங்கேருந்து நடந்து போயிட்டு அங்கேருந்து நடந்தோன்னு ஏன்னு கேட்டால் ரோடு சரியில்லைனால வாகனமும் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் சம்பாதிக்கிற வேலையில் வாகனத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கும் அங்கங்கே போய் செலவழிச்சிட்டு போறதுக்கு சரிங்களா. எங்களுக்கு யாருமே மந்திரிமாரோ யாருமே எதுவும் இந்த உதவி இல்லை. பொருளாதார சுமை நாட்டின் பல தரப்பினரையும் பாதித்துள்ள இன்றைய காலகட்டத்தில் போக்குவரத்துக்காக பாரிய தொகையை செலவிட வேண்டிய நிர்பந்தத்தை இந்த பகுதி மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். எத்தனையோ முறை நாங்களும் எத்தனையோ மந்திரிமாட்ட காய்ச்சோம். இன்னும் இதை நடைமுறைக்கு வந்த மாதிரி இல்லை. இந்த ஸ்கூல் பிள்ளைகள்லாம் கல்லில் அடிப்பட்டு சப்பாத்தெல்லாம் பிழிஞ்சு சட்டெல்லாம் கிழிஞ்சி அந்த பிள்ளைகள் வதியோடு தான் ஸ்கூலுக்கு போக வர சரியான கஷ்டப்பட்டு அங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு 200 ரூபா தூரத்துக்கு ஒரு 1.5 மணி தேலம் 2 மணி தேலம் முடிந்து வாகனம் வர்றதுக்கு 200 ரூபாய்க்கு 500 ரூபா கேட்குறாங்க. ஒரு மாதம் 20 நாள் வேலை செஞ்சு எங்களுக்கு வருமானத்தில் நாங்கள் என்ன செய்கிறது? பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க ஸ்கூலுக்கு 500-600 ரூபா கட்டணும். அதுகளுக்கு உடுப்பு தைக்கணும். சப்பாத்து 2 கிழமைக்கு கூட அந்த ரோட்டில் போட்டு நடக்குதுகள்ல பிள்ளைங்க போனாலும் தப்பிஞ்சு போச்சு அப்படின்னு சப்பாத்து கேட்குது. ஒரு பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்கவங்க வீட்டில் என்ன செய்வாங்க? இந்த கஷ்டத்தை வச்சு ஒவ்வொருத்த பிள்ளைகளும் பயப்படுறாங்க ஸ்கூல் போடுறதுக்கு நின்றுதுக போகாமையும். மேமில் 3/4 பிள்ளைய ஸ்கூல் போகாம நிற்கிதுக இந்த வசதி குறைவுனால அனுப்புறாங்கல்ல. இந்த பிரச்சினை தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு பல தடவை அறிவித்த போதிலும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒரு தூரமார்களோ இந்த ஓட்டு கேட்கறாங்க அவங்க அந்த எங்களுக்கு இந்த ரோட்டை செஞ்சு கொடுத்த பாடுமில்ல ஒண்ணும் இல்ல. இதே தான் எங்கிட்ட சொல்றாங்க, இந்த செஞ்சு தரோம் அந்த செஞ்சு தரோம்னு ஆளுகளை போட்டு இந்த ரோட்டுக்கு மண்ணை போடுறாங்க. அது மழை பெஞ்ச கைக்கு எல்லாம் வதியாகணும்னு வாகனம் அறவே போகுதில்லை, இந்த ஆட்டா கூட போகுதில்லை இந்த ரோட்ல. மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் செலுத்தாமை வேதனைக்குரியதே. உங்கள் வாழ்க்கை களுவாஞ்சிக்குடி பிரதான வீதியின் வலய கல்வி அலுவலகத்துக்கு முன்பாக நேற்றிரவு முச்சக்கர வண்டி ஒன்றுடன் லோரி மோதியதில் வாகன விபத்தொன்று இடம்பெற்றது. இவ்விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி சிறு காயங்களுக்கு உள்ளாகியதோடு முச்சக்கர வண்டி பலத்த சேதங்களுக்கும் உள்ளாகியுள்ளது. நியூஸ் பிளஸ் ரிப்போர்ட்டர் செய்திகளுக்காக களுவாஞ்சிக்குடியிலிருந்து நடேஸ்வரன் புருஷோத்தமன். இளையோருக்கான தேசிய குத்துச்சண்டை கோதா கொழும்பு ராயல் கல்லூரியின் குத்துச்சண்டை அரங்கில் நடைபெற்றது. இதில் நேற்று நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்ட ஆடவருக்கான 52 கிலோகிராம் எடைப்பிரிவில் சந்திரசேகர் பானுஜன் வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இன்று இரவு 7 மணி அளவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்ட ஆடவருக்கான 64 கிலோகிராம் எடைப்பிரிவில் விட்ராலிஸ் நிக்லஸ் வெள்ளிப்பதக்கத்தை வெற்றி கொண்டார். இதற்கான இறுதி கோதாவில் அவர் கண்டி தர்மராஜ கல்லூரியின் AS துடுவேவத்தவிடம் 29க்கு 28, 30க்கு 27 மற்றும் 29க்கு 28 எனும் புள்ளிகள் அடிப்படையில் தோல்வி அடைந்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம். 3 பேரை எடுத்து பள்ளிக்கூடத்தில் இவ்வளோ காலமாக பயிற்சி செய்து இந்த முறை தான் மீட் அடிச்சிருக்கோம். ஆனாலும் இந்த முறை 1 வருஷம் முடிச்சு எங்களை மேட்சுன்ற இதால் நாங்கள் கோல்டு மெடல் அடிக்கிற அளவுக்கு வந்திருக்கோம். அது கடவுளுடைய பலத்தாலையும் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். கோல்டு மெடல் அடித்து ஒலிம்பிக் போகணும்னு ஒரு இதில் தான் வருது. 2020 ஒலிம்பிக் போகணும்னு ஒரு ரீதியில் வந்து. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்திகளுடன். வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback